நான் இப்போ இருக்கிற ஊர் ஸ்ரீரங்கப்பட்டணம். இது மைசூர்லேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது பழமை வாய்ந்த சரித்திர முக்கியத்துவம் பெற்ற ஒரு ஊருங்க. இது காவிரியின் 2 கிளை நதிகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊர். இது ஒரு தீவு மாதிரி அமைப்பில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆதி ரங்கநாதர் கோயில். எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய அந்த ஆதி ரங்கநாதர் கோயில் தான் முக்கியமானது. இது கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது கங்க மன்னர்களால் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு ஆய்சாள மன்னர்கள், விஜயநகர பேரரசர்களால் இந்த கோயில் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுது. மைசூர் ஸ்பெஷல் பாலக் நொச்சுண்டே நமக்காக பத்மா செஞ்சு காமிக்க போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னம்மா? ಕಡಲೆಬೇಳೆ, ತೊಗರಿಬೇಳೆ, ಕೋಕೋನಟ್, ಹಸಿಮೆಣಸಿನಕಾಯಿ, ಪಾಲಕ್ ಸೊಪ್ಪು, ನಿಂಬೆಹಣ್ಣು, ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು, ಉಪ್ಪು. கடலைபேடோ அப்புறம் தோரபேடோ ரெண்டும் வந்து ஊற வைக்கணும். எவ்வளவு நேரம்? 2 hours. 2 hours. நொச்சுண்டைக்கு முதல்ல கடலை பருப்பு தோரம் பருப்பு ஊற வச்சதை அரைக்க போகிறோம் இல்லையா? 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஓகே. கடலை பருப்பையும் தோரம் பருப்பையும் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அதை பச்சை மிளகாயோடு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ அதோட நம்ம உப்பு, துருவி வச்ச தேங்காய், மற்றது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். இப்போது சால்ட் எவ்வளவு? 2 spoons. 2 spoons. ஓகே. நெக்ஸ்ட் என்ன போடுறோம்? பாலக். 1 கப்பு பாலக்கீரை நறுக்கி வச்சது. கொத்தமல்லி இலை. கொஞ்சமா தேங்காய், துருவன தேங்காய். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம நறுக்கிக்க போகிறோம் இல்லையா? இதில் ஆஃப் போதுமா? ஆஃப். அரை மூடி எலுமிச்சம்பழம். இப்போ நல்லா சேர்த்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ண போகிறோம்ல. இதில் வாட்டர் போடுவீங்களா? தண்ணி இல்லை. ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இதை ஸ்டீம் பண்ண போகிறீங்க, வேக வச்சு எடுக்க போகிறீங்க. இப்போ இதை உள்ளே வச்சிட வேண்டியதான். இது எவ்வளவு நேரம் ஸ்டீம் பண்ணணும்? 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். ஓகே. பாலக்கீரை இது நம்ம ஊரில் பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கீரை தான் இது. கர்நாடக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய கீரைகளில் முக்கியமானது. இது எந்த காலத்திலிருந்து அவங்களுக்கு பிடித்தமான உணவாக மாறியது அப்படின்னு தெளிவான வரலாறு இல்லை. இந்த பாலக்கீரையை வச்சு பசாரு, பல்லையா, முறுக்கு, நொச்சுனுண்டி அப்படின்னு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றாங்க. சரி, இந்த பாலக்கீரையின் வரலாறு என்ன? பாலக் என்பது ஹிந்தி வார்த்தை. ஆசிய கண்டத்தின் தென்மேற்கு பகுதிகள் தான் இந்த கீரையினுடைய பூர்வீகமாக சொல்லப்படுது. பண்டைய பாரசீகத்தில் இந்த கீரை முக்கிய உணவாக இருந்திருக்கு. அரபு வணிகர்கள் தாங்கள் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இந்த கீரையை கொண்டு போய் சேர்த்தாங்களாம். அப்படித்தான் இந்தியாவுக்கும் இந்த பாலக்கீரை வந்தது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கிபி 9ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல தான் இந்த பாலக்கீரை மேற்கு நாடுகளுக்கு பரவியதான். அங்க இதை ஸ்பினாச் அப்படின்னு சொல்றாங்க. அதை கொண்டு சென்றவர்கள் ரோமின் எல்லை பகுதியில் வாழ்ந்த இஸ்லாமியர்களாம். இத்தாலியின் சிசிலி நகரத்துல தான் முதலாக இந்த பாலக்கீரை உள்ளுக்குள்ள நுழைஞ்சுதான். அதற்கப்புறம் அங்கிருந்து ஸ்பெயினுக்கும், அடுத்ததாக 13ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனிக்கும் வந்துச்சா. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்துல கிறிஸ்டல் சிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இங்க மிக முக்கியமான விளைபொருள் அப்படின்னா இந்த ஸ்பினாச் தான்.
வருடந்தோறும் நவம்பர் மாதத்துல இங்க ஸ்பினாச் திருவிழா நடத்துறாங்க. ஸ்பினாச் ஹீரோவான பப்பாய்க்கு இந்த ஊர்ல சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருவிழாவில் பலரும் பப்பாய் மாதிரியே வேடம் அணிந்து கொண்டு இந்த விழாவை கொண்டாடுறாங்களாம். சரி, இந்த பப்பாய்க்கும் இந்த பாலக்கீரைக்கும் என்ன சம்பந்தம்? பப்பாய் த செயிலர் அப்படின்னு சொல்லி பாருங்க, குழந்தைங்கள்லாம் துள்ளி குதிப்பாங்க. பப்பாய் அப்படிங்கிற கடலோடி மனிதனை நாம எல்லோருமே கார்ட்டூன்ல பார்த்து ரசிச்சிருப்போம். 1929 எல்சி கிறிஸ்லர் அப்படிங்கக்கூடிய அமெரிக்க கார்ட்டூனிஸ்ட் உருவாக்கிய கற்பனை கதாபாத்திரம் தான் இந்த பப்பாய். பப்பாயை எதிரிகள் தாக்கும் போதும் அவர் செயலிழந்து சுருண்டு விடறப்பவும் தட்டு தடுமாறி போய் ஒரு டின்னை எடுப்பாரு. அதுக்குள்ளுக்க ஒரு கீரை இருக்கும். அதை எடுத்து வாயில போட்டுக்குவாரு. உடனே அவருக்கு பல மடங்கு சக்தி வந்துடும். எதிரிகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி எடுத்துருவாரு. அந்த டின்ல இருந்த அவருக்கு சக்தியை கொடுத்த கீரை ஸ்பினாச் என்கிற இந்த பாலக்கீரை தான். பச்சை வாசனை వెళ్ళిపోయిన తర్వాత ஆஃப் చేసి. ஓ, இப்படி நம்ம வந்து அந்த ஆவியை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் பச்சை வாசனை போயிருச்சு, வெந்துருச்சு அப்படின்னு. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு இல்லையா? நம்ம ஓப்பன் பண்ணலாமா? மைசூர் ஸ்பெஷல் பாலக் நொச்சுனுண்டே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். நல்ல உப்பு காரம் எல்லாமே இருக்குது. உண்மையிலே இந்த பாலக்கீரையில் செஞ்சது பாலக் நொச்சுனுண்டே உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க.